போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் போக்கிமான் ஹரைசன்ஸ் அண்ட் நம்ம ஆஷ் கஷம் இந்த ரெண்டு பற்றியும் பற்றி தான் ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஆஷ் போக்கிமான் ஜேர்னிஸில் வருவாரா ப்ரோ, என்ன ப்ரோ புதுசாக யாரோ வராங்க, இதெல்லாம் யார் ப்ரோ, ஆஷ்க்கு என்ன ஆச்சு, ஆஷ் வருவாரா, ஆஷ் எங்கே இருக்கார், இந்த மாதிரி பல கேள்விகள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். போக்கிமான் ஹரைசன் சீசன் என்னது, ஆஷ் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஆஷுக்கும் இந்த போக்கிமான் ஹரைசன் சீரீஸ்க்கும் சம்மந்தம் இருக்கா, ஆஷ் இந்த போக்கிமான் ஹரைசன்ஸ்க்கு வருவாரா, அதை பற்றி தான் இந்த முழுக்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆஷோட ஜேர்னி, ஆஷை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த போக்கிமான் ஹரைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த சீசனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஆஷ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 வயசு பையன், பேரட்டோனை சேர்ந்த பையன். இவன் கேண்டோ ரீஜியன் பேரட்டோனில் ஆரம்பித்து இன்றைக்கி வேர்ல்டு சாம்பியனாக மாறியிருக்கான். ஓகேங்களா, இதில் எத்தனை சீசன் அவன் கடந்து வந்திருக்கான், அதாவது நம்ம பார்க்குறது எத்தனை சீசன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஒரிஜினல் சீரீஸ் 5 சீசன், ஹோயன் ரீஜியனில் அட்வான்ஸ் சீரீஸ் நடக்கும், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் கிட்ட வரும். அதுக்கடுத்து சினோ ரீஜியனில் டைமண்ட் புல் சீசன், அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 சீசன் கிட்ட வரும். அதுக்கடுத்து அதை முடித்ததுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட், அது ஒரு 3 சீசன் கிட்ட வரும். அதை தொடர்ந்து கேலஸ் ரீஜியனில் அவனோட பயணம், அதுவும் ஒரு 3 சீசன் கிட்ட வரும். இதுக்கு அடுத்து அலோலா ரீஜியனில் சன் அண்ட் மூன் சீசன், அது ஒரு 3 சீசன் கிட்ட வரும். ஓகேங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது ஆஷுடைய போக்கிமான் ஜேர்னிஸ். இதில் ஜேர்னிஸ்லேயும் ஒரு 3 சீசன் கிட்ட வரும். ஓகேங்களா, கடைசி அந்த எபிசோடில் தான் அல்டிமேட் ஜேர்னிஸ் தான் ஆஷுடைய கடைசி சீசன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டி, அதை தொடர்ந்து வந்த சீசன் தான் ஹரைசன்ஸ். இந்த ஹரைசன்ஸை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. போக்கிமான் ஜேர்னிஸில் கடைசி சீசன், கடைசி எபிசோட், அதாவது போக்கிமான் அல்டிமேட் ஜேர்னிஸில் கடைசி சீசனில் ஆஷ் கண்டினியூன்னு போடாமல் நெக்ஸ்ட் டைம் நியூ பிகினிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஆஷ் கண்டிப்பாக வருவார், அவரோட ஜேர்னி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் எப்போன்னு தெரியாது. இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. போக்கிமான் அஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹரைசன்ஸ் வந்த டைமில் ஆஷ் இனி வரவே மாட்டார் அப்படின்னு ஒரு ரூமர் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா, அதுக்கு அவங்க பதில் சொன்னது, ஆஷ் ஆஷோட ஜேர்னிஸ் இன்னும் முடியல, அவர் வருவார், ஒரு ஃப்யூச்சர் எபிசோடில் நாங்கள் அவரை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. கொண்டு வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹரைசன்ஸில் நம்ம ஆஷ் வர போகிறாரு, அதான் அர்த்தம். இப்போ வர மாட்டாருங்க. ஏற்கனவே ஹரைசன் சீரீஸில் லீகோ ராய் டாட்டுங்கிற ஒரு 3 ட்ரினிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் டெவலப் பண்ணி அந்த கதையெல்லாம் சொல்லி இந்த போக்கிமான் ஸ்கார்லெட் அண்ட் ஒயிட்டுங்கிற கேமை தழுவி தான் இந்த ஹரைசன்ஸே எடுத்திருக்காங்க. அந்த கேமில் உள்ள கதையை சொல்லணும், இந்த ஹரைசன்ஸ் இந்த சீரீஸ்லுக்குன்னு தனியாக ஒரு கதை வச்சுருப்பாங்க, அதை சொல்லணும், வேறு அந்த கேரக்டர்ஸ்க்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வேர்ல்டு சாம்பியன் போக்கிமான் மாஸ்டரிங்க அப்படின்னு திடீர்னு யாராவது தேடினாங்க, அந்த சீசனில் தேடினாங்க அப்படின்னா ஏபத் ரேசிங் அப்படின்னு நம்ம ஆஷ் வருவார். இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக வருவாருங்க, ஆனால் ஃப்யூச்சர் எபிசோடில் வருவார். இதான் நடக்கும். அவர் ஒரு போக்கிமான் மாஸ்டர் ஆகி வரலாம், ஆனால் இப்போதைக்கு வேர்ல்டு சாம்பியனாக தான் இருக்கார் அவர். ஒருவேளை போக்கிமான் மாஸ்டராக நிறைய நாள் ஆய்ந்து அப்போது நம்ம லீகோ ராய் டாட் மூவியரும் அவங்கள சந்திக்கிற மாதிரி கூட கதை எழுதிட்டு போகலாம். இன்னும் நிறைய ரூமர்ஸ்லாம் இருக்குது. அந்த கேப்டன் பீகாச்சு, ஹரைசன்ஸில் வர கேப்டன் பீகாச்சு நம்ம ஆஷோடைய பீகாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வெறும் ரூமர் தான், அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இந்த ஆஷ் எங்கேயோ ஒரு இடத்துல ஜேர்னி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஹரைசன்ஸில் அவர் வர வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃப்யூச்சர் எபிசோடில் வருவார். ஓகேங்களா, ஹரைசன்ஸ்க்கே இன்னும் ஒழுங்காக நிறைய ஸ்டோரி அவங்க சொல்லணும். பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆஷ் வருவாரா மாட்டாரா, ஆஷுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு. ஆஷ் வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். நெக்ஸ்ட் டைம் நியூ பிகினிங் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்,
அடுத்து அவர் வருவார் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். நீங்கள் டக்குன்னு போக்கிமான் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது 25 சீசன் ஆஷுடைய சீசனை காட்டிட்டு 26வது சீசன் தானே ஹரிசன்ஸை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க அதில் மென்ஷன் பண்ணல, அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணல. அது ஏன் அப்படின்னு தெரியல. ஒரு வேளை சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்களோ என்னமோ. ஆஷ் வந்து ஹரிசன்ஸில் வர்றதை கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே மெயின்டைன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு சில அந்த தகவல்லாம் நம்ம எடுக்கும்போது என்ன இது கிடச்சிது அப்படின்னா, இது 26வது சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து அஃபிஷியல் கிடையாது, இது 26வது சீசன் தான். ஆனால் அவங்களுடைய வெப்சைட்டில் அதை மென்ஷன் பண்ணல, 26ன்னு மென்ஷன் பண்ணல. தனியாக ஏதோ ஒரு கெனான் சீரீஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ வேற ஒரு சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டாண்டலோன் சீரீஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் தனியாக வச்சுருக்காங்கன்னு சொல்ல வரேன், மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரல, தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அப்போது நம்ம பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, ஒரு தனியாக இருக்கும் அப்படிங்கிற போல் இருக்கும். பட் ஆனால் அப்படி கிடையாது. போக்கிமான் ஹரைசன்ஸுங்கிறது 26வது சீசன் தான். ஓகேங்களா? நீங்கள் கூகுள்லேயே போய் டைப் அடித்தாலும் போக்கிமான் 26வது சீசன் அப்படின்னு டைப் அடித்து முதல் எபிசோடுன்னு போதாலும் போக்கிமான் ஹரைசன்ஸ் தான் வந்து நிற்கும். வேறு எந்த ஒரு எபிசோடும் வந்து நிற்காது. இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான், ஆஷ் வந்து வருவாருங்க, கவலைப்படாதீங்க. ஆஷோடைய ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, வருவார். இந்த போக்கிமான் ஹரைசன்ஸை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டாவது பாருங்கள். ஆஷ் இல்லாத, அதாவது ஆஷை எதிர்பார்த்துட்டு நீங்கள் அந்த சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு போக்கிமான் சீரீஸ் பார்க்கணும்டா எனக்கு சொல்லு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சீரீஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அந்த அனிமேஷனு, அவங்க காட்டுற கலரு, அவங்க ஒரு புதுசாக இருக்குங்க. நீங்கள் 25 சீசன் பார்த்துட்டு அந்த சீசன் நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு வியப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் காட்டலாமா போக்கிமான், இப்படிலாம் ஒரு போக்கிமான்ஸ் இருக்கா? ஏன்னா புது ரீஜியன், ஒரு புது சீசன். ஓகேங்களா? 25 சீசனில் உள்ள அந்த ரீஜியன் நேம்ஸ்லாம் இதில் சொல்லுவாங்க. கேண்டோ ரீஜியன் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி வருது அப்படின்னு. இந்த ஹரிசான்ஸுங்கிறது பால்டியா ரீஜியன்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஓகே, நான் நிறைய சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எனக்கு மனசில் தோணுது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்ககிட்டயே நான் திரும்ப கேட்குறேன், ஆஷ் வருவாரா மாட்டாங்க? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேர்ல்டு டூன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். ஸோ அந்த சேனலில் நிறைய கார்ட்டூன், நிறைய அனிமி அண்ட் போக்கிமானை பற்றி கூட அந்த சேனல்லையும் பேசுவோம். நம்ம சேனல் தான் அது. நிறைய கார்ட்டூன்ஸ், அனிமி அப்டேட்ஸு, அந்த டப்பிங் ரிவ்யூ. இந்த சேனலில் போக்கிமானுக்கு என்ன பண்ணுறோமோ அதையே அந்த சேனலில் கார்ட்டூன் அண்ட் அனிமிக்கு நிறைய பண்ண போகிறோம். என்கிட்ட நிறைய அனிமி ஃபேன்ஸ்லாம் கேட்டுருக்கீங்க, அனிமி அப்டேட் கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் அதனால தான் ஒரு புது சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் அந்த சேனலை போய் பார்த்து வியூ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எனக்காக அந்த சேனலுக்கும் ஆதரவு தாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் போக்கிமான் தமிழ்.